ஜக்காத்துகள் என்றாலும் ஜக்காத் கடமையானவங்க சரியான முறையில அந்த உரிய காலம் வருஷம் பூர்த்தியாகிறதுக்கு முந்தையே எல்லா கணக்கு வழக்கு ஸ்டாக்கு எல்லாத்தையும் பார்க்க தெரியலன்னா சரியான ஆட்கள்கிட்ட போயிட்டு சொல்லுங்க, எனக்கிட்ட இவ்வளவு. அது சொல்லவும் பயமே ஆட்களுக்கு. எங்கட ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கும். ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய நம்பிக்கையானவங்கள்ட்ட ஏண்ட சொத்துக்கள்ல எப்படி ஜக்காத் கடமை என்ற எல்லா விஷயத்தையும் அவருக்கு முன் வைக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து அவங்க சொல்லணும், உங்களுக்கு இவ்வளவு ஜக்காத் கடமை ஆகும். காணிகளை வாங்கி போட்டிருக்கிறாங்க வியாபார நோக்கத்தோட, அந்த காணிகளுக்கு ஜக்காத் கணக்கு பார்க்கத்தானே ஓணும். வியாபார நோக்கத்தோட என்ன வாகனம் வாங்கி போட்டிருந்தாலும் காணி வாங்கி போட்டிருந்தாலும் ஊடொண்ட வாங்கி வச்சிருக்கிறார், நல்ல விலை வந்தா விற்கிறதுக்கு எல்லாம் பார்க்கணும். வியாபார நோக்கத்தோடு தேவைக்கு எடுத்திருக்கிறார், 1 2 3 பிரச்சனை இல்லை, ஜக்காத் இல்லாது. ஒருத்தர் 3 வாகனம் பாவிக்கிறார், அது ஒரு நாளைக்கு சனிக்கிழமைக்கு 1 ஓட்டுவார், ஞாயிற்றுக்கிழமைக்கு 1 ஓட்டுவார், திங்கக்கிழமைக்கு 1 ஓட்டுவார், பிரச்சனை இல்லை. அவரை தேவைக்கு வச்சுக்கிறார், அது அவருடைய இஷ்டம், அதுக்கு ஜக்காத் இல்லை. வியாபார நோக்கத்தோட வாங்கப்பட்டது எல்லாத்துக்கும் ஜக்காத். எனவே கண்ணியமான சொல்லி அதை இன்றைக்கு என்ன அந்த வேல்யூ எவ்வளவு, பொறுமதி எவ்வளவு என்று பார்த்து அதையும் ஜக்காத்ல சேர்க்கணும். அப்படி பார்த்தா எங்கட எத்தனையோ பேர்ட ஜக்காத்துகள் பெரிய கணக்குகள் வரும். சிலவங்க ஒளிச்சு மறைச்சி அவரு சும்மா அவரே பார்த்து நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நான் பரக்கத்தா கொடுத்திருக்கிறேன் என்றான். யூகிச்சு கொடுக்கல, சும்மா யோசிச்சு கணக்கு பார்க்கவே ஒண்ணு ஜக்காத்துல. ஏன்னா அது ஏழை எளியவருடைய ஹக்கு. 8 கூட்டம் சொல்லியிருக்கிறான், அதுல 4 கூட்டம் இப்ப இருக்கிறாங்க. ஃபகீர், மிஸ்கீன், கடனாளி, இஸ்லாத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறவங்க, வர தயாரா இருக்கிறவங்க, அவங்களும் ஜக்காத்துக்கு உட்பட்டவங்க. அப்ப ஒத்தர ஜக்காத்தை குறையாம ஒரு 4 கூட்டத்துக்கு பிரிக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்துப்படி பங்கா பிரிச்சு கொடுக்கிறது வாஜிப். பிரிச்சு போகணும், பிரிஞ்சு போகணும். அது 4 லட்சம் ஜக்காத் கடமைன்னா இந்த 4 பேருக்கு 1 லட்சம் போகணும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு வந்தவங்களோட ஜக்காத் அது நீங்களே தகுதியானவங்களை தேடி பார்த்து அலசி ஆராய்ச்சி கொடுத்தா நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னா நிதா பவுண்டேஷன் அதுக்கு தயாரா இருக்கு. முழு ஸ்ரீலங்காலையும் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள்கிட்ட தொடர்புகள் மாஷா அல்லாஹ் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 1000க்கு மேற்பட்டவங்க அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. வார மக்களை எடுக்கிறதல்ல கெட்டித்தனம், வந்தவங்களை பாதுகாக்கிறது தான் முக்கியம். அவங்க தீன்ல இஸ்திகாமத்தா இருக்கிறதுக்குள்ள ஏற்பாடு செய்யப்படணும். இஸ்லாமிய சூழலை உருவாக்கி கொடுக்கணும். அவங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கணும். அவங்க பிச்சை வாங்கி கொண்டு திரியிற கூட்டத்துல ஆகக்கூடாது. அவங்க தனி கால்ல நின்று 4 பணத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களை அவங்களை ஆக்கணும். குர்ஆன் ஹதீஸ் அவங்களுக்கு விளங்கப்படுத்தி இஸ்லாம் இதைத்தான் சொல்லுது. ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட உதவி கேட்டார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வீட்டுல என்ன சாமான் இருக்கு? அவர் சொன்னார், வீட்டுல ஒரு விரிப்பும் ஒரு கோப்பையும் இருக்கின்றார், எடுத்துக்கொண்டு வாங்க. முழு வீட்டு சாமானமே அவ்வளவுதான். அதை கொண்டு வந்ததோட கேட்டாங்க, இதை யாரு சல்லி கொடுத்து வாங்க தயார்? ஒருத்தர் சொன்னார் 1 திர்ஹம். இன்னொருத்தர் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இதை விட கூட 2 திர்ஹம். 2 திர்ஹம் எடுத்து ஒண்ட வீட்டு செலவுக்கு கையில கொடுத்தாங்க. அடுத்த திர்ஹத்தை எடுத்து ஒரு கோடாலிய வாங்கி கொண்டு வாங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு புதிய ஏற்பாடு செஞ்சு கொடுத்து, ஒரு கிழமைக்கு 2 கிழமைக்கு இந்த பக்கம் வரக்கூடாதுன்னா இதுதான் செய்ய வேண்டிய வேலை. இந்த எடுக்கிற கூட்டம் எடுத்துக்கொண்டே தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு வழிகள் ஜக்காத்துல முக்கியமான ஒரு நோக்கம் அது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த விஷயங்கள், இந்த ஜக்காத் கடமையான ஒருவர் அப்ப தலநோம்புல தான் ஜக்காத் கொடுக்கிறேன்டா, எனக்கு 10 லட்சம் ஜக்காத் கடமையா இருந்தா அந்த 10 லட்சம் தலநோம்போட ஏண்ட பணம் இல்ல, ஏழை எளியோருடைய ஹக்கு. அதே இல்லை, அதை வச்சு ரோல் அடிக்கல, ஹராத்த சம்பாதிக்கிறார். அப்படி பார்த்தா செக் தான் இருக்கு, கேஷ் இல்ல. ஜக்காத் வந்து நேத்து கடமையாக்க இல்லை, அதை ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் தானே. வருஷம் பூர்த்தியா ஒருத்தர கொடுக்கும், அதுக்கு நேரத்தோடய பிளான் பண்ணணும், நேரத்தோடய திட்டமிடணும், உரிய டைம்ல வெளியாக்கிறோம். அந்த நஜீஸ் அது இவருக்கு நஜீஸ். ஜக்காத்துக்கு உரியவங்களுக்கு அது சுத்தமான பணம், இவருக்கு கூடாது. இது மக்களோட ஊத்தைய தான் இவர் வச்சிருக்கிறார், அந்த ஊத்தைய ஒதுக்கிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதை கொடுக்காம இருந்தா அதால சோதனைகள் வரையும். இன்றைக்கு எத்தனையோ நோய் இல்ல. நான் எப்பயும் சொல்ற ஒரு கருத்து, சில நோய்கள் தண்டனையா தான் இருக்காது. அந்த நோய்க்கு நீங்க சிங்கப்பூருக்கு இல்ல அமெரிக்காவுக்கு போனாலும் மருந்து கிடைக்காது. அதுக்கு தௌபா இஸ்திக்ஃபார். மக்கள்கிட்ட பதுவாவுக்கு ஆளாவினா அதால மக்கள் சோதனைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதால சில பிரச்சனைகள் நோய்களும் வருவது. அது நோய் இல்ல, தண்டனை. எவன்ட பதுவாவுக்கு ஆளாவினாரோ இவர் அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். என்னைய மன்னிச்சிருங்க, நான் இப்படியா கொஞ்சம் பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறேன், எனக்கு இப்படி சில நோய்கள் இருக்கு, நான் போகாத இடம் இல்ல, எடுக்காத மருந்து இல்ல, உங்களோட கல்வ நோவிச்சதுனால தான் எனக்கு இப்படி தெரியாது, உங்களோட பதுவாவுக்கு நான் ஆளாவிச்சனோ தெரியாது, அப்படி ஏதாவது நடந்திருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்கும். இதுக்கு வேறொன்று செஞ்சு சரி வராது.